உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவில் நாட்டம் குறையிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு உடல் ரீதியான காரணங்கள், மன ரீதியான காரணங்கள், சமூக ரீதியான காரணங்கள், இப்படி நிறைய இருக்கு. முக்கியமா உடல் ரீதியான காரணங்கள், பெண்களுக்கு பெண்ணுறுப்புல வலி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணணும். ஆண்களுக்கு தைராய்டு, புரலாக்டின் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு தைராய்டு, இதெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சரி செய்யணும். நீங்களே அதை ட்ரீட் பண்ண வேண்டாம். ஒரு மருத்துவர் அணுகுனா இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, அப்போ 2 பேருக்குமே ஆர்வம் குறைஞ்சிடும். பெண்களுக்கான சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் உடல் ரீதியாக. மன ரீதியான குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, காதலிக்கும் போது கல்யாணம் ஆரம்பத்தில் பார்ட்னரை பற்றிய எந்த விதமான சுமைகளும் நமக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். காதலிக்கும் போது இவர் வல்லவர், நல்லவர், அந்த பெண்ணும் அந்த மாதிரி தான். அதனால தான் ஒரு ட்ரஸ்ட் உருவாகுது. அதான் நம்ம பலமுறை சொல்கிறோம், காதலில் தான் அந்த ட்ரஸ்ட் வரும். இவரை நம்பி வீட்டை விட்டு ஓடி வர்ற அளவுக்கு நம்பிக்கை என்பது காதலில் வர்றது. அந்த மாதிரி திருமணத்துக்கு உடனே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல பக்கத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஈர்ப்பு இருக்கும், செக்ஸுக்கான ஈர்ப்பும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் திருமணம் பண்ணிக்குவாங்க. திருமணம் பண்ண பிறகு அந்த ஆர்வம், செக்ஸ் ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது பல்வேறு நெகட்டிவான விஷயங்களை பார்ப்போம். இவர் எடுத்த பேஸ்ட்டை எடுத்தால் மூட மாட்டுறாரு, இது எடுத்த இடத்துல வைக்க மாட்டுறாரு, துண்டை தரையில் போட்டு போகிறாரு, ஈரத்துண்டை, இப்படின்னு பெண்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்கள் இல்லைன்னா சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே இவங்க அறியாமல் பண்ணுற தவறு. இதில் என்ன தவறு இருக்குன்னா, விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொன்னாலே அது அப்யூஸ் கிரேட் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சிகளில். ரிக்வஸ்ட் பண்ணணும், ஒரு கப் காஃபி கொடுக்க முடியுமா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்க ஒரு முக்கியமான வேலையில் இருக்காங்க. கணவர்கிட்ட இல்லை, கை வேலையாக கொஞ்சம் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கொண்டு வரேன்னு சொல்ல முடியும். காஃபி கொண்டு வான்னு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. அது ஒரு அப்யூசிவ் பிஹேவியர்ன்றாங்க விஞ்ஞானிகள். நம்ம இப்படி பழக்கப்படலை. நம்ம எல்லாரும் இப்படி ஆர்டர் பண்ணி தான் பழக்கம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இன்னும் சில முஸ்லீம் நாடுகளெல்லாம், அரபு நாடுகளில் ஒரு சட்டமே ஏற்றுனாங்க, பெண்ணை திருத்துவதற்கு அடிக்கலாம், அது வரைக்கும் சரியானதுன்னு சட்டம் ஏற்றுனாங்க சமீபத்தில். அப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒரு விதமான சட்டங்கள் இருக்குது. அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸு. அந்த அமெரிக்கா, யூரோப், அங்கே எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், முஸ்லீம் கண்ட்ரிஸில் நிலைமை கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறதே ஒரு அப்யூஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட் டிகிரி அப்யூஸ் என்னென்னா, அவங்கள ஒழுங்குபடுத்துறது. நீ எடுத்த இடத்துல பொருளை வைய, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு மனைவி கணவனை ஒழுங்குபடுத்துறது, கணவன் மனைவியை ஒழுங்குபடுத்துறது. ஒன்றும் உனக்கு ஒழுங்கு தெரியல, இது சரி, இது செய்ய தெரியல, இது செய்ய, இதெல்லாம் அப்யூசிவ் பிஹேவியர். இது இவங்களுக்குள்ள கல்யாணத்தில் இருந்த அந்த நெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கிடும். பார்ட்னருடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுல நாம் ஒரு விற்பனர்களாக மாறிடுவோம், எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இதை சரியாக செய்ய தெரியல, அது சரியாக தெரியல, நமக்கு ஒரு ரிசன்மெண்ட் மனசில் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒரு தப்பான ஆளை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமோன்ற எண்ணம் உருவாகிற அளவுக்கு இது அதிகமாகிடும். சில திருமணங்கள் அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். பெரும்பாலான லெவலில் இந்த 2வது அப்யூஸ் 2ஆம் கட்டத்தில் இருக்கும். 3ஆம் கட்டம் அப்யூஸ்னா அடிக்கிறது, கோபம் வர்றது, திட்டுறது, ரொம்ப அசிங்கமாக கோபமாக திட்டுறதெல்லாம் 3ஆம் கட்டம். அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டே போகணும். நம்ம கோபத்தை பார்ட்னர் மேலே காட்டுறது ஒரு மிகப்பெரிய அப்யூசிவ் பிஹேவியர். ஆனால் நம்ம ஊரில் கணவர் மது அருந்திட்டு மனைவி அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் நம்ம ரோட்லேயே பார்க்க முடியும். இந்த அப்யூசிவ் பிஹேவியர் எல்லாம் திருமண வாழ்க்கையில் முற்றிலுமாக அவங்களுக்குள்ள அந்த நெருக்கத்தை, உறவை நாசம் பண்ணிடும். மனைவியை நல்லா அடிச்சிட்டாரு, அவர் செக்ஸ் பண்ணணும்னு விரும்பினாலும் மனைவிக்கு அந்த ஒரு அவமான உணர்வு மனதில் இருந்துகிட்டு இருக்கும்.
அன்னைக்கு போய் கணவரோட நல்லா செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விருப்பத்தோடு அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி செக்ஸில் ஈடுபட்டாலும் ஒரு மன அழுத்தத்தோட மன வருத்தத்தோடு தான் அதை பண்ண முடியுமே தவிர பண்ண முடியாது. இதை விட்டுரும், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இதை தவிர பல்வேறு விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். பல்வேறு சுமைகள், பேக்கேஜஸ் வச்சுருப்போம். அன்னைக்கு இப்படி பண்ணார், இவர் இன்னைக்கு பண்ணார். இப்போ எங்கள் பேஷண்ட் எல்லாம் இப்படி சொல்கிறத பார்க்க முடியும். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிருக்கும். இப்போ ஒரு சண்டை போடுறாங்க. அந்த சண்டையிலக்கு அப்புறம் கல்யாணம் நடந்ததுலேருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நீ அப்படி நடந்துக்கிட்ட, இந்த வருஷம் இப்படி நடந்துக்கிட்ட, இப்போ இப்படி நடந்துக்கிட்டன்னு இவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவருக்கு ஒரே பதட்டம் ஆகிடும். இந்த சண்டை இவ்வளவு தானே, இதுக்கே இவ்வளவு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து. அப்புறம் அவர் இன்னைக்கு தான் அவரையும் பார்த்தேன். அம்மா வீட்டுக்கே பைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த கோபங்கள் அவங்க வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. அங்கே அவங்க தீர்க்கலை. அப்பப்போ அவங்க இறங்கி வந்து உறவுல ஈடுபட்டு நார்மல் வாழ்க்கையில் இருந்தாலும் பழைய கணக்குகளை கவனமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்களும் அப்படி இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, குறைபாடுகள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு பெரிய குறை மூட்டை சுமையை நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கோம். பார்ட்னரை பற்றிய குறைகளை, நம்ம குறைகளை நம்ம இயல்பாக கடந்துட்டு வந்துடுவோம். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். மற்றவர்கள் குறைகள் வந்து கண்ணுக்கு பெருசாக உறுத்தும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் தப்பான ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட வரும். எப்பயோ ஒரு பேருக்கு ஒரு உறவு வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி மாதத்துக்கு 1 முறை 2 முறை அப்படின்ற அவங்க இறங்கலாம். செக்ஸ் ஆர்வம் குறையும். சில நேரம் இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒர்க்கு போல் வேலை அதிகமாக இருக்குது எல்லாம் இருந்தால் இன்னும் கூட அவங்க உறவே காதல் உறவே இல்லாமல் கூட போயிடலாம். இதை எப்படி தடுக்கிறது? ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நாம் கற்றுக்கொள்ளணும். முக்கியமாக நல்லா வாழ்க்கையில் பெருசாக முன்னேறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற நேரம் தான் வாழ்க்கையில் முக்கியமான உங்கள் நேரம். காலையில் 9 மணி 10 மணிக்கு போகிறீங்க, சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போது செய்கிற வேலையை நல்லா சந்தோஷமாக விரும்பி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் என் கடனே அந்த வேலையை செய்ய வேண்டி இருக்குன்னா நீங்கள் ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே இதை நீங்கள் கல்யாணத்தில் பொருத்தி பாருங்கள். திருமண வாழ்க்கை இருக்குது, ஒரு அற்புதமான உறவாக அதை மாற்றுவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தவும் செய்யணும். கணவன் மனைவி உறவை ஒரு நல்ல உறவாக மாற்றுறது, குழந்தைகளுக்கு இடையான உறவை நல்ல உறவாக மாற்றுறது, அதை ஒரு இனிமையாக மாற்றுறதுக்கு நிறைய விதிமுறைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், மனைவியை வந்து ஒரு லவ்வரை மாதிரி கொஞ்சிக்கு முத்தங்கு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போகிறோம். அது ஒரு வாலண்டரியாக பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்க. போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் அடிக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் பண்ணலாம், பேசலாம். ஈவினிங் வந்தவுடனே மறுபடியும் ஒரு ரொமான்டிக்காக நீங்கள் கொஞ்சம் பேசலாம். 2 பேரும் ஒன்றா சில வேலைகளை பண்ணலாம், ஒன்றா டிவி பார்க்கலாம். படுக்கைக்கு போகும்போது எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி போய் செக்ஸ் பண்ணலாம். டெய்லி செக்ஸ் வந்து ரொம்ப நல்லது. செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் நிறைய பண்ணும்போது நீங்கள் உங்கள் வாழ்நாள் 4.5 வருஷம் அதிகமாகுது. நிறைய நன்மைகள், ஒரு 20 நன்மைகள் வரைக்கும் இருக்குது. அப்போது செக்ஸை வந்து டெய்லி அதை வந்து வாலண்டரியாக நீங்கள் இதை பண்ணணும். ஆனால் நாம் இயல்பாக என்ன தப்பு பண்ணுறோன்னா, குறைகளை எடுத்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம அதை அவங்கள திருத்துறோன்ற பேரில் ஒருத்தர் குறைகளை சொல்லி பிரச்சனை அதிகமாக்குறோம். அதுக்கு பதிலாக ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயங்களை முன்னெடுத்து வாழ்க்கையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கொண்டு போக முடியும். டெய்லி செக்ஸ் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு பசிக்கலை, நான் படுத்து தூங்கிடுறேன், காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு யாரும் போய் படுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு ஒரு முடிச்சிருவோம் வேலையன்னு சொல்லிட்டு போய் படுக்கிறோம். அதுபோல் நீங்கள் மிகப்பெரிய ஆர்வம், பொங்கி வரக்கூடிய ஆர்வம் செக்ஸில் இல்லாட்டியும் கூட நீங்கள் ஒன்றா போய் படுத்து செக்ஸில் ஈடுபட்டு அப்புறம் அப்படியே தூங்கிடலாம். அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா படுத்திங்கன்னா அது பெரும்பாலும் செக்ஸில் தான் முடியும். ஏன்னா அந்த கை உடம்பு ஒரு பகுதி இன்னொரு பேர் பாடியில் படும்போது செக்ஸ் உணர்வு வருது. இது ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப எளிமையான டிப்பு, ஆனால் பவர்ஃபுல்லான டிப் இது.
கை ஒரு துணி மேலேயோ ட்ரெஸ்ஸு மேலேயோ ஒரு ஏதோ துணியில் படும்போது அந்த உணர்வு வராது. இன்னொரு பாடியில் படும்போது, ஒரு பேர் பாடியில் படும்போது உங்களுக்கு செக்ஸ் உணர்வு தானாகவே உள்ளே வரும். அது செக்ஸில் தான் முடியும். அப்போது டெய்லி செக்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணவே முடியும். இது ஒரு ஏதோ ஒரு கஷ்டமான வேலையை செய்கிற மாதிரி நிறைய பேர் டெய்லி எப்படி செக்ஸ் பண்ண முடியும்னுவாங்க. அது என்ன மண் வெட்டுற மாதிரி கடினமான வேலையா என்ன? ஒரு இயல்பான ஒரு ஜாலியாக அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணலாம். மனசுக்கு கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணுற ஒரு விஷயமும் இல்லை. இது நீங்கள் எந்த வயசுலையும் பண்ண முடியும். எல்லா வயசுலையும் ரெகுலராக டெய்லி செக்ஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் சரியா இல்லை, எங்களுக்கு எப்படி முயற்சி பண்ணாலும் இதெல்லாம் ஒன்றும் ஒத்து வரல அப்படின்னா, நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் இல்லை, நீங்கள் மருத்துவரை பாருங்கள். இந்த பிரச்சனைகளை முற்றிலும் சரி பண்ண முடியும். உங்கள் செக்ஸ் பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதுக்கான பயிற்சிகள், செக்ஸ் தெரப்பி போன்ற விஷயங்கள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதற்கு முன்னதாக நம்ம என்ன பண்ணலாம்னா, உறவுகள் பற்றியும் செக்ஸ் பற்றியும் விஞ்ஞானபூர்வமான நூல்களை நம்ம படிக்கிறது, இந்த மாதிரியான யூடியூப் சேனல்களை தொடர்ந்து பார்க்கறது நம்ம அறிவை மேம்படுத்தும். பை டிஃபால்ட்டாக வாழ்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக நம்மளால் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அது உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கும், அர்த்தமுள்ளதாக்கும். ஒரு ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 1% வாய்ப்பு இருந்தால் கூட முயற்சி பண்ணிடுங்க. அப்போது உங்களால் ஒரு நல்ல ஒரு செக்ஸியான ஒரு அந்யோன்யமான இன்பமான வாழ்க்கையை அடையிறதுக்கு 1% வாய்ப்பு இருந்தாலும் அதை முயற்சி பண்ணிடுங்க. ஏன் பண்ணக்கூடாது? அப்போது அதில் ஃபெயிலியர் ஆனால் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லை, நமக்கு அது. ஆனால் முயற்சி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, நிறைய பொலிட்டிஷியன் அப்படி தானே வர்றாங்க. ஒரு பிறக்கும்போதே அவர் பிரதமர் ஆவார்னு நினச்சா பிறக்கிறாங்க. அவங்க ஒரு படி ஏறுறாங்க, அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த படிக்கு போகிறாங்க, அப்புறம் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுறாங்க. அவங்களே கூட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் இந்த உயரத்துக்கு நம்ம வந்திருக்கோன்னு நிறைய பழைய பிரதமர்கள் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் அவங்ககிட்ட கேட்டிருந்தா அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறாங்க, ஒரு லெவலில் அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க. அப்போது அந்த வாய்ப்புகள், நமக்கு நல்ல வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிக்க முடியுன்றதுக்கான வாய்ப்புகள் 1% 2% இருந்தால் கூட நம்ம அதற்கான முயற்சிகள் பண்ணுறது இன்னும் வாழ்க்கையை அழகுள்ளதாக்கும். அது எத்தனை % நமக்கு சக்ஸஸ் ஆனாலும் அது சக்ஸஸ் தான். அது 100% சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. 50% கிடைச்சாலும் அது நல்ல வாழ்க்கை தான். அப்போது இதை நம்மளால் முயற்சி செய்து அடைய முடியும். அதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை பண்ணணும். வணக்கம்.